படம் பார்க்கும்போது 2 விஷயத்தை எதிர்பார்ப்பேன். ஒன்று வந்து அந்த படம் பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்கும்னு எதிர்பார்ப்பேன். 2வது நம்ம கான்சன்ட்ரேஷன், நம்ம கவனத்தை வந்து குவிக்கணுமே ஒழிய அந்த கவனத்தை வந்து சிதறடிக்கக்கூடாது அப்படின்னு நினப்பேன். அப்படின்ற வகையில் இந்த 2 க்ரைட்டீரியாவுமே கொட்டுக்காளி ரீச் பண்ணிருச்சு. அதையும் தாண்டி இது ஒரு சோசியல் சேஞ்சை கொண்டு வரக்கூடிய ஒரு படம். கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு படம். ஸோ பொலிட்டிக்கல் பேசியே ஆகணும் ஒரு படம் அப்படின்றது அவசியம் இல்லை தான். ஆனால் பொலிட்டிக்கலி இன்கரெக்டாக இருக்கக்கூடாது. அதனால அது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ உழைப்பு போட்டு எடுத்த படமாக இருந்தாலும் சரி, அதை என்னால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த படம் பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்குது. லவ் திஸ் ஃபிலிம். தமிழில் இப்படி ஒரு படத்தை நான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன்னு சொல்லலாம். நம்ம மக்கள்கிட்ட மண்டி இருக்கிற மூட நம்பிக்கை இருக்குல்ல, அதை குறுக்கு விசாரணை செய்யுது கொட்டுக்காளி. கண்டிப்பாக இது ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணும் சொசைட்டியில். உழைக்கும் மக்கள், நம்ம அப்பா, நம்ம அம்மா எல்லாரும் அதை பற்றி பேசணும், இந்த படத்தை பார்க்கணும். கண்டிப்பாக உழைக்கிறவங்க வந்து படம் பார்க்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை விட்டுற வேணாம். கண்டிப்பாக நம்ம படம் இது பார்க்கணும் நம்ம எல்லாருமே.